ஆங்கிலேயரை எதிர்த்து மொழி போர் தியாகிகள், அதாவது மொழி போருக்காக வீறு கொண்டு எழுந்தது. ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டமே, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற பல்வேறு தேசிய இன மக்களும் தமிழை பார்த்து, தமிழ் இனத்தின் எழுச்சியை பார்த்து அவர்களும் எழுச்சி கொண்டார்கள், வீறு கொண்டார்கள். இந்திய துணைக்கண்டம் என்பது பல்வேறு மொழி பேசக்கூடிய தேசிய இன மக்களின் சிறை கூடமாக இன்றும் திகழ்கிறது. அப்போ இந்த இந்திய துணைக்கண்ட மக்களுக்கு தமிழ் இனம்தான் வழிகாட்டியாக திகழ்கிறது இன்று வரை. அந்த அடிப்படையிலே நாம் மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாளை நாம இந்த நாளை முன்னிட்டு நம்ம மாலையை போட்டுட்டு நாம அப்படியே ஒரு கோஷத்தை போட்டுட்டு போயிடக்கூடாது. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? அதாவது தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை ஆங்கிலம் தான். அப்போ இது யார் வழி நடத்துற? யாருடைய வரிப்பணம்? அப்ப இந்திய போராட்டம் நடக்கும் பொழுது ஜவஹர்லால் நேரு என்ன செய்தாரு? அப்போ ஒரு